நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நடந்த ஒரு ரியல் லைஃப் ஹீரோயிசத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். 1.5 மணி நேர பயணத்தை வாட்ஸ்அப் குரூப் மூலமா வெறும் 30 நிமிஷத்துல கடந்து ஒரு 8 வயசு பையனோட உசுரை ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் காப்பாத்திருக்காங்க. போன 30ஆம் தேதி நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். திருச்செங்கோடு பக்கத்துல நடந்த விபத்துல ஒரு 8 வயசு பையனுக்கு தலையில பலத்த காயம். திருச்செங்கோடு அரசு ஆஸ்பத்திரியில முதலுதவி பண்ணிட்டு மேல் சிகிச்சைக்காக உடனே சேலம் தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக சொல்லிட்டாங்க. ஆனா டைம் நைட் 7:50. அது ஒரு பீக் அவர் டைம். திருச்செங்கோடு சேலம் ரோட்ல டிராபிக் தாறுமாறா இருக்கும். நடுவுல கோயில் திருவிழா கூட்டம் வேற. பையன் நிலைமையும் ரொம்ப சீரியஸ். இந்த டைம்ல ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் யூஸ் பண்ற எமர்ஜென்சி எஸ்கார்ட் வாட்ஸ்அப் குரூப் மூலமா ஒரு மெசேஜ் பறக்குது. பையன் கண்டிஷன் சீரியஸ், சேலம் போறதுக்கு எங்களுக்கு எஸ்கார்ட் வேணும்னு கேக்குறாங்க. உடனே களத்துல இறங்குறாங்க மல்லசமுத்திரம் டிரைவர் கார்த்தி, அப்புறம் காளிப்பட்டி டிரைவர் கவியரசன். பையனை ஏத்திக்கிட்டு வந்த ஆம்புலன்ஸுக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் சைரன் அடிச்சுக்கிட்டு வழி அமைக்க, பின்னாடி பாதுகாப்பா இன்னொரு ஆம்புலன்ஸ் வர 3 ஆம்புலன்ஸும் புல்லட் வேகத்துல சீறி பாஞ்சிருக்கு. திருச்செங்கோட்டுல இருந்து சேலம் போக எப்படியும் 1.5 மணி நேரம் ஆகும். ஆனா அரியானூர் வரைக்கும் இவங்களும் அங்கிருந்து சேலத்தை சேர்ந்த இன்னொரு டிரைவரும் எஸ்கார்ட் கொடுக்க கரெக்டா 30வது நிமிஷம் பையன் சேலம் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. இப்ப அந்த பையன் நல்லபடியா உயிர் பிழைச்சிட்டான். இதை பத்தி ஆம்புலன்ஸ் டிரைவர் கார்த்திக் என்ன சொல்றாருன்னா, மல்லசமுத்திரம் விசாகன் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக இருக்கேன். 30ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு ஒரு 7:50க்கு நமக்கு ஒரு கால் வந்ததுங்கண்ணா. சேலத்துலேருந்து நம்ம நண்பர் தனியார் ஆம்புலன்ஸ் வச்சிருக்காரு. கூப்பிட்டு திருச்செங்கோடு ஜிஹெச்லேருந்து சேலம் தனியார் மருத்துவமனைக்கு ஒரு குழந்தை பேபிக்கு எமர்ஜென்சியாக வராங்கன்னு எஸ்கார்ட் தேவைப்படுது அப்படின்னாங்கண்ணா. உடனே நான் குரூப் அட்மிட்டை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்ட நான் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உடனே நான் ஃபோன் பண்ணி கேட்டதில், தம்பி இது மாதிரி எஸ்கார்ட் தேவைப்படுது, நீங்கள் வந்து அரியானூர் வரைக்கும் எஸ்கார்ட் கொடுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் உடனே தயாராகி நானும் காளிப்பட்டி ஆம்புலன்ஸ், அதுவும் விசாகன் ஆம்புலன்ஸ் தான், கவியரசன் சொல்லிட்டு இணைஞ்சு செம்பாபாளையத்தில் பிக்கப் பண்ணிங்கன்னா நம்ம அரியானூர் பைபாஸ் சாலை வரையும் நம்ம எஸ்கார்ட் கொடுத்தோம். ரோட்டில் பார்த்தீங்கன்னா பீக் ஹவர்ஸ் தாங்கண்ணா. அது இல்லாமல் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7:50 8:15 தான் இருக்கும். அந்த டைமில் ஃபுல் டிராஃபிக், வேகத்தடை அதிகம், காலேஜ் பகுதி, 2வது கோவில் திருவிழாக்கள்லாம் இருந்தனால ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. சேலம் டு திருச்சி போகணுன்னாவே 1 மணி நேரம் ஆயிரும். அதனால் நாங்கள் இருந்தனால சப்போர்ட் பண்ணி கொடுத்தனால 32 நிமிஷம் அந்த குழந்தை வந்து ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்து ரீச் ஆயிடுச்சிங்கன்னா. எஸ்கார்ட் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எமர்ஜென்சியாக வந்து ஒரு குழந்தை கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். தனியாக ஒரு வண்டி வந்து அறிமுகமில்லாத ரோட்டில் போகும்போது அவங்களுக்கு தெரியாது, வேகத்தடை வர்றது, ஏரியா பற்றி தெரியாது. நாங்கள் லோக்கலில் இருக்கிறனால பல இன்னல்களை சந்தித்து தான் அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணி, அந்த போக்குவரத்தை கிளியர் பண்ணி, மக்களுக்கு ஃபோன் பண்ணி லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணி தான் நாங்கள் அரியானூர் வரைக்கும் சேஃபாக கூப்பிட்டு போய் நாங்கள் இது பண்ணிவிட்டோம். நிறைய ஃபோன் கால் வந்தது, பரவாயில்ல பாராட்டுகளும் தெரிவித்தாங்க. ஆம்புலன்ஸ் ஓட்டுனர்னா ஆம்புலன்ஸ் வந்தாவே கொஞ்சம் வழி விடணும். நிஜமாவே தங்களோட உயிரை பணையம் வச்சு ஒரு உசுரை காப்பாத்தின இந்த டிரைவர்ஸ்க்கு நம்ம விஎம் டாக் சார்பா ஒரு பெரிய சல்யூட். நீங்க ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டா உடனே வழிவிடுவீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. மேலும் இது போல லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஎம் டாக்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.